இப்போ அரசியல் துறையில் ஒருத்தர் வலுப்பெறணும்னா அவருக்கு எந்த கிரகம் சரியாக இருக்கணும்? சூரியன் நன்னா இருக்கணும். சூரியன் குருவோட சம்மந்தப்பட்டிருக்கணும். அல்லது குரு பார்க்கணும். குருவோட சேர்ந்தாலும் குரு பார்த்தாலும் அந்த இடம் விசேஷம் சிறப்படைய செஞ்சிருவான். அரசியலுக்காரங்க சூரியனை குரு பார்த்தாலும் அது வெற்றி அடைஞ்சிருவான். சூரியனோட குரு சேர்ந்தாலும் அவள் அரசியலில் பிரகாசிடுவா அப்படின்னா சின்ன குழந்தைக்கும் அப்படி இருக்கும். எப்படி அதுக்கு அந்த நேரம் டைம் வரணுமில்ல. ஜாதகங்கிறது பிறந்த குழந்தைக்கு எழுதுகிற ஜாதகம் கீழ்தேண்டி ஜாதகம் மாறாது. ஜாதகம்ங்கிறது மாறாது யாருக்கும். அவள் வளர தசா புக்தியை கூட சப்போர்ட் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு தசைக்கு ஒரு பலன் இருக்குது, புக்தி பலன் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது இப்போது 10 வயசு குழந்தைக்கும் நீங்கள் சொல்கிற எல்லா அமைப்பும் இருக்கும். இந்த குழந்தை எப்படி அரசியலில் பிரகாசிக்கும்? 10 வயசு குழந்தைக்கே இது இருக்குது, 5 வயசு குழந்தைக்கும் இருக்குது. அவங்க வளர தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அப்படி இருக்குது விஷயம்.